அன்பின் வாழ்த்துதல். எப்படி நீங்க எல்லாரும் நலமாய் சுகமாய் பலமாய் இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இதனாலே ஒரு சந்தோஷமான நல்ல சத்தத்தை நீங்கள் கேட்க போறீங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு மகிழ்ச்சியின் சத்தம். ஏன் தெரியுமா? அது இறைவனுடைய வார்த்தை என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது. இந்த நாளிலும் கூட அன்பு பிள்ளைகளே, உங்களோடு நான் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சிறிய காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 41வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிரதி உத்தரமாக மாத்தாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து, அவளோடு அவர் பேசுகிற ஒரு விடயத்தை குறித்து நாங்கள் அவதானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு சொன்ன ஒரு அருமையான வசனம் அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்ததான ஒரு காரியமாய் இருக்கிறது. அவர் இந்த இடத்திலே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே அநேக கலக்கங்கள் வருகிறது, அநேக அதைரியங்கள் வருகிறது, அநேக போராட்டங்கள் வருகிறது, அநேக சோர்வுகள் வருகிறது. அதனாலே மனிதர்கள் பல கலக்கங்களுக்குள்ளே அகப்படுகிறார்கள், சிக்கி தவிக்கிறார்கள். இந்த கலக்கம் என்பது மனிதனால் தாங்க முடியாத ஒன்றாய் இருக்கிறது. கலக்கம் என்பது மனிதனால் சகிக்க முடியாத ஒன்றாய் இருக்கிறது. இந்த கலக்கத்திற்கு யார் தீர்வு கொடுப்பது? யார் நம்மளை விலக்கி காப்பது? யார் நமக்கு தயவு செய்வது? இந்த கலக்கத்திலே எனக்கு ஒரு தெளிவு வேண்டுமே, இது எங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் அவதானித்து பார்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மார்த்தாள் என்ற பெண்ணை குறித்து சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கலக்கம் அடைகிறாய், ஆனால் உனக்கு தேவையானது ஒன்றுதான். அது உன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்காய் இருக்க வேண்டும், உன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல நன்மையாய் இருக்க வேண்டும், உன்னை விட்டு எடுபடாத ஒரு மேன்மையான காரியம், அது இறைவனுடைய ஆசீர்வாதம் என்பதாக. இன்றைக்கும் கூட நீங்கள் அநேக காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாளிலே சொன்னார், அங்கே பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள் என்று சொல்லி அநேக சந்தர்ப்பங்களிலே தம்முடைய மக்களை அவர் தைரியப்படுத்துகிறார். நீங்கள் கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பயம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அதைரியம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மனித வாழ்க்கையிலே அன்றாடம் எதிர்பார்க்க முடியாத சில சந்தர்ப்பங்களிலே சம்பவிக்கிற காரியங்கள் தான் கலக்கத்தை அது உண்டாக்குறது. நாம் எதிர்பார்த்து ஒன்றை நாங்கள் நோக்கி விரைந்து கொண்டிருப்போம், அவைகள் எங்களுக்கு மாறாக நடந்துவிட்டால் மனம் கலக்கம் அடைந்து விடுகிறது, மனம் விரக்தி அடைந்து விடுகிறது, மனம் போராட்டத்துக்குள் அங்கே சஞ்சலத்திற்குள் கடந்து போய் விடுகிறது. அதிலிருந்து மீண்டு கொள்வதற்கு நமக்கு விடியல் காண முடியாமல், விடை காண முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த தவிப்பிலே நமக்கு ஒரு பதில் கொடுப்பதற்கு, நம்மளுக்கு விடுதலை கொடுப்பதற்கு மிக முக்கியமானது வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனம் என்று சொல்லப்படுகிறது. தெய்வத்துடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடியலையும் பதிலையும் கொண்டு வருகிறது. இன்றைக்கும் நீங்கள் என்ன விடை காண முடியாத, தீர்வு காண முடியாத பிரச்சனையோடு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அந்த கலக்கத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க தேவனுடைய வார்த்தை வருகிறது. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், உன்னை விட்டு எடுபடாத, உன்னை விட்டு பிரியாமல் இருக்கிற இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய வசனம், இறைவனுடைய ஆறுதல் தான் உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாய் எந்த சூழ்நிலையிலும் கடந்து வரும் என்பதை இங்கே தெளிவுபடுத்தி காட்டப்படுகிறது. மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவளுக்கு ஒரு அருமையான தம்பி இருந்தான். ஒரு நாள் அவன் சடுதியாய் வியாதிப்பட்டு அவன் மரித்து போய்விடுத்தான். இந்த மரித்து போன இளமையிலே இவர்களுக்கு அங்கே ஒன்றும் செய்ய முடியாமல் தனித்து போய் நின்றார்கள். இயேசுவிடத்தில் அறிவித்தார், அவரும் தாமதமாகிவிட்டார். அவர்கள் கொண்டே அடக்கம் செய்தார்கள். 4 நாள் ஆகிவிட்டது. அந்த சடலம் நாருமே என்று எல்லாம் எதிர்பார்த்த பொழுது இறைவன் அங்கே வந்து இயேசு கிறிஸ்து அவரை விடுவித்து, மரித்த லாசருவை பார்த்து உயிரோடு வா, லாசருவை வெளியே வாண்டு ஒரு சத்தம் கொடுத்தார் பாருங்க. அவன் மீண்டு வந்தான். அந்த குடும்பத்தின் கலக்கம் மாறினது. இன்றைக்கும் என்ன சூழ்நிலையோடு கலக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? அந்த கலக்கத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுத்து அற்புதம் செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க ஆயத்தமா? நான் உங்களுக்காக மன்றாடட்டும். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் என்ன சூழ்நிலை நின்றாலும் உம்மை நோக்கி இந்த நாளிலே பார்க்கிற பொழுது ஒரு அற்புதத்தை காணட்டும், ஒரு அதிசயத்தை, விடியலை காணட்டும். நீரே நன்மை செய்யும். உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.